ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டர் ரெசிபியோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இது மகாராணி சிக்கன். கோயம்புத்தூர், ஈரோடில் ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ். இந்த டிஷ்ஷை வீட்லேயே நம்ம செய்யலாம். அந்த அளவுக்கு ருசியான இந்த டிஷ் செய்கிறது எப்படி, இது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த டிஷ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பின் பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணிக்கோங்க. முதல்ல 1/4 கிலோ சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் தோல் உரிச்ச 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை கொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்க போகிறதே இந்த பூண்டும் பச்சை மிளகாவும் தான். அடுத்தது காரத்துக்கு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு கிறிஸ்பினஸ்க்காக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். பைண்டிங்காக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பெசரி அப்படியே இதை 1 மணி நேரம் மேரினேட் பண்ண போகிறோம். இது எண்ணெயில் பிரியாத இருக்கிறதுக்கு, மசாலா அப்படியே இருக்கிறதுக்கு இந்த முட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மணி நேரம் கழித்து ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிக்கன் பீசஸை இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிடணும். கொஞ்சம் கேப் விட்டு பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு மிதமான தீயில் 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். சிக்கன் வேகணுன்றதுக்காக தீயை ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஹையில் வச்சுட்டோன்னா மேலே மட்டும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே அப்படியே சிக்கன் வேகாத மாதிரி இருக்கும். அதனால தான் தீயை மீடியமாக வச்சு நம்ம நல்லா கிறிஸ்பாக இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் ரொம்ப முக்கியமான பகுதி என்னென்னா, அதே பேனில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 4 வரமிளகாவை விதைகள் நீக்கி இதில் சேர்த்து வறுக்க போகிறோம். 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை தழையை சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முருகலாக வறுத்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் பிரட்டிகிட்டே இருக்கணும். வெங்காயத்தோட ஃப்ளேவர், வரமிளகாவோட காரத்தன்மை, கூடவே கருவேப்பிலையோட மணம், இதெல்லாம் சேர்த்து இந்த டிஷ்ஷை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது இந்த கிறிஸ்பியான டிஷ்ஷை நீங்கள் ஸ்டார்டராக வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.